பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாட்டாளி பிரதர்ஸ் யூடியூப் சேனலோட காணொளிகளை ஏராளமான பாட்டாளி சொந்தங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு வரீங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நம்ம சேனலோட காணொளிகளை உடனடியாக பார்க்க முடியும். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட சோசியல் மீடியா பக்கங்களோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அதாவது கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி அண்ணன் அன்புமணி அவர்களால் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் எம்எல்ஏ அருள் அவர்கள் நீக்கப்பட்ட சூழலில் அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் எம்எல்ஏ அருள் அவர்களை பாமக சட்டமன்ற கொறடா பொறுப்பிலிருந்து நீக்குவது தொடர்பாக அண்ணன் பாலு அவர்களின் தலைமையில் பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவை செயலாளர் மற்றும் சபாநாயகரிடம் மனு கொடுத்திருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஆனால் அருள் அவர்களை சட்டமன்ற கொறடா பொறுப்பில் இருந்தும் பாமக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட பொறுப்புகளிலிருந்து நீக்கினது சரியா தவறா என்ற விவாதத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பாட்டாளிகள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதாவது சமூக நீதி காவலர் மருத்துவ ஐயாவின் மீது விமர்சன கருத்தை முன்வைக்க வேண்டும் என்பதற்காகவே ஆனால் அன்புமணி அவர்களை ஒரு பகடக்காயாக பயன்படுத்தி வருபவர்களுக்கும், மேலும் ஆனால் அன்புமணியின் மீது ஒரு விமர்சன கருத்தை முன்வைக்க வேண்டும் என்பதற்காகவே மருத்துவர் ஐயா அவர்களை ஒரு பகடக்காயாக பயன்படுத்தி வருபவர்களுக்கும் பாமக தலைமை நிச்சயம் ஒருபோதும் கருணை காட்டக்கூடாது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. மேலும் கட்சிக்குள்ளார எந்தவித குழப்பமும் வரக்கூடாது என்பதற்காக தான் அண்ணன் அன்புமணி அவர்களும் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களும் சமூக ஊடக பேரவை கூட்டத்தை தனித்தனியாக நடத்தி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பொதுவெளியில் பதிவிட வேண்டாம்னு அறிவுறுத்தினாங்க. மேலும் நேற்றைய தினம் மருத்துவர் ஐயா அவர்கள் கூட்டிய செய்தியாளர் சந்திப்பில் கூட அன்புமணி குறித்த கேள்விகளை தவிர்க்க வேண்டும்னு சொல்லி பத்திரிகையாளர்களிடம் மருத்துவர் ஐயா அவர்கள் கோரிக்கை வச்சிருந்தார். அதில் இன்றைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கான பாட்டாளிகளும் பாமக நிர்வாகிகளும் தைலாபுரத்தை நோக்கி வராங்க. அவர்களில் யாருமே ஆனால் அன்புமணியின் மீது எந்த ஒரு விமர்சனத்தையும் முன் வச்சது கிடையாது. ஏன்னா அவங்க எல்லோருமே ஆனால் அன்புமணி அவர்கள் தான் கட்சியினுடைய எதிர்காலம்னு நம்புகிறாங்க. ஆனால் அதையெல்லாம் மதிக்காமல் அண்ணன் அருள் அவர்கள் பத்திரிகையாளர்கள் சந்திப்பிலையும் பல்வேறு பேட்டிகள்லையும் தொடர்ந்து அண்ணன் அன்புமணிக்கு எதிராக பேசிட்டு வருவதை பார்க்க முடியுது. மேலும் அதன் காரணமாகத்தான் அண்ணன் அன்புமணி அவர்கள் இந்த முடிவை எடுத்திருப்பாருன்னு யூகிக்க முடியுது. ஆகையால் இனிவரும் காலங்கள்லையாச்சும் தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டிங்கன்னா நிச்சயம் அண்ணன் அன்புமணி அவர்கள் தன்னுடைய முடிவை மாற்றி கட்சியில் இணைத்துக் கொள்வதற்கு 100% வாய்ப்பு இருக்குது என்பதை மனசில் வச்சுக்கிட்டு அண்ணன் அருள் அவர்கள் கவனமாக செயல்பட வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாகவே வச்சுக்கிறேன். ஏன்னா ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு சந்தோஷம்னு ஊருக்குள்ளே ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி தான் இன்றைக்கி அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வமும் கூட ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அது என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, மாம்பழ விலை வீழ்ச்சியினால் தமிழக மாம்பழ விவசாயிகள் பெரும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கியிருக்காங்க. அவங்கள பாதுகாக்கிறதுக்காக தமிழக அரசு முன் வரணும்னு சொல்லி ஆனால் அன்புமணி அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு. அன்புமணி அவர்களின் கேள்விக்கு வேளாண் துறை அமைச்சர் என்ற முறையில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் எப்படி பேட்டி கொடுத்துருக்கணும்? ஒன்று, மாம்பழ விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைக்க நல்ல முடிவு எடுக்கப்படணும்னு சொல்லியிருந்திருக்கணும். அப்படியும் இல்லையா, குறைந்தபட்சம் இது குறித்து நல்ல முடிவு விரைவில் எடுக்கப்படணும்னு சொல்லியிருந்திருக்கணும். ஆனால் அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சொன்னது என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அப்பா அம்மாவனுக்குள்ளே இருக்கிற சண்டையை மறைக்கிறதுக்காக அன்புமணி தேவையில்லாமல் அறிக்கை விடுறாருன்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல தான் பாட்டாளிகள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதாவது இது நாள் வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் குழப்ப நிலை தொடர்பாக நான் எந்த ஒரு கருத்தும் சொல்ல விரும்பலை, அது அவர்களுடைய உட்கட்சி விவகாரம்னு பேட்டி கொடுத்துட்டு வந்த அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் திடீர்னு இன்னைக்கு இப்படியான ஒரு பேட்டியை கொடுப்பதற்கான முக்கிய காரணமே அமைச்சர் சிவி கணேசனால் இவருக்கு ஏற்பட்டு வரும் பிரச்சனைகள் தான் சொல்லப்பட்டு வருது. கடலூர் மாவட்டத்தில் பட்டியல் சமூக மக்களையும் வன்னியர் சமூக மக்களையும் மோதவிட்டு அதன் மூலமாக அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தான் கடலூர் மாவட்ட திமுகவின் ஒற்றை தலைமைன்னு சொல்லி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருந்த சூழலில் இன்றைக்கி ஏராளமான திமுகவை சேர்ந்த பட்டியல் சமூக மக்கள் அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தினுடைய உண்மை முகம் தெரிஞ்சதால் எல்லாருமே இதே மாவட்டத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய சிவி கணேசனுடைய தலைமையை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த திட்டக்குடி, விருதாச்சலம், பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் கூட அமைச்சர் சிவி கணேசனுடைய ஆதரவாளராக மாறி வரக்கூடிய சூழலை தான் இன்றைக்கி அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் கூட்டு சேர்ந்து எப்படியாச்சும் அரசியல் ரீதியாக அமைச்சர் சிவி கணேசனை வீழ்த்தணும்னு திட்டம் போட்டு வருவதாக சொல்லப்படுது. மேலும் இந்த திட்டத்தின்படி தான் நேற்றைய தினம் அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக பேட்டி கொடுத்துருக்காரு. உடனே நீங்கள் கேட்கலாம், அமைச்சர் சிவி கணேசனை வீழ்த்துறதுக்கும் பாமக விமர்சனம் பண்ணுறதுக்கும் என்னடா சம்மந்தன்னு? இங்கே தான் பாட்டாளிகள் தெளிவாக ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அதாவது அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் மற்றும் திருமாவளவனுடைய திட்டத்தின்படி பாமகவின் மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கும் பட்சத்தில் அதனால் பட்டியல் சமூக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இவர்களுக்கு கிடைக்கும். இதனால் சிவி கணேசனை நோக்கி நகரும் திமுக பட்டியல் சமூக மக்களை மீண்டும் தன்னுடைய ஆதரவாளராக மாற்ற முடியும் என்பதால் தான் அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பாமகவிற்கு எதிரான கடுமையான பேட்டியை கொடுத்திருப்பதாகவும், மேலும் இனிவரும் காலங்களில் பல்வேறு பேட்டிகளில் பாமக தாக்கி பேச இருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. சரி, இதில் விசிக தலைவர் திருமாவளவனுடைய ரோல் என்னன்னு நீங்கள் கேட்கலாம்.
அதாவது அமைச்சர் சி.வி. கணேசன் அவர்களை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்தை பயன்படுத்தி அரசியல் ரீதியாக வீழ்த்தினோம்னா, நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த திட்டக்குடி, பண்ருட்டி, விருதாசலம் சட்டமன்ற தொகுதிகளில் விசிக கட்சியிலிருந்து விலகி அமைச்சர் சி.வி. கணேசனுடைய ஆதரவாளராக மாறிக்கக்கூடிய விசிக தொண்டர்களையும் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகளையும் மீண்டும் கட்சிக்குள்ளார கொண்டு வந்து விசிக கட்சியினுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த முடியும்னு திருமாவளவன் திட்டம் போட்டு வருவதால் தான் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்தை கூட்டு சேர்ந்து வருவதாகவும் சொல்லப்படுது. அதாவது தங்களோட சுயநலத்துக்காக ஒரு மாவட்ட அதிகாரத்தை கைப்பற்ற ஒரு சமுதாயத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் யாருன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா திருமாவளவன் அவர்களும் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஆகிய இருவரும் என்பதை இங்கே நான் நிச்சயம் பதிவு பண்ணி தான் ஆகணும். ஆனால் இதை பற்றிய எந்தவித அடிப்படை புரிதலும் இல்லாத லட்சக்கணக்கான ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் இவங்களை நல்லவங்கன்னு நம்பி எம்பி எம்எல்ஏன்னு தேர்ந்தெடுத்து வச்சுருக்கீங்க. சரி, இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிரான விமர்சனத்தை முன்வைக்கிறாரான்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நிச்சயம் கிடையாது. இதற்கு பின்னணியில் மற்றும் ஒரு திமுக உள்ளடி அரசியல் இருக்குது என்பதையும் பாட்டாளிகள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய வன்னியர் சமூக சட்டமன்ற உறுப்பினர்களில் நீண்ட நெடிய சட்டமன்ற அனுபவம் கொண்டவர்கள் யார் யாருன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா முதல் இடத்துல துரைமுருகனும், 2வது இடத்துல எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்தை தான் குறிப்பிட முடியும். இப்படி நீண்ட நெடிய அனுபவம் தங்களுக்கு இருந்தாலும் கூட திமுக தலைமையானது அரசியலில் தனக்கு ஜூனியராக இருக்கக்கூடிய வன்னியர் சமூக சட்டமன்ற உறுப்பினரான எஸ்.எஸ். சிவசங்கர் அவர்களுக்கு போக்குவரத்து துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் பதவின்னு மிக முக்கிய இலாக்காக்களை ஒதுக்கி வன்னியர் சமூக அரசியலை எஸ்.எஸ். சிவசங்கர் மூலமாக முன்னெடுக்க திமுக திட்டம் போட்டு வருது. சரி, இப்படி வன்னியர் சமூக அரசியலை எஸ்.எஸ். சிவசங்கர் மூலமாக முன்னெடுக்கும் அளவிற்கு எஸ்.எஸ். சிவசங்கர் அப்படி என்ன பெரிய தியாகின்னு நீங்கள் கேட்கலாம். அதுதான் கிடையாது. அதாவது திமுக ஆட்சியில் முதன்முறையாக அமைச்சராக பொறுப்பேற்ற போது எஸ்.எஸ். சிவசங்கர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இலாக்கா என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற ஒரு சாதாரண துறையை தான் திமுக ஒதுக்கீடு செஞ்சு இருந்துச்சு. அந்த சமயத்தில் தான் 10.5% வன்னியர் இடஒதுக்கீடு விவகாரம் சட்டமன்றத்தில் மிகப்பெரிய பொதுசிபரில் இருந்த சமயத்தில் வன்னியர் சமூகத்தில் இருந்துக்கிட்டே வன்னியர் இடஒதுக்கீட்டிற்கு எதிரான ஒரு பொய்யான புள்ளி விவர கணக்கை சட்டமன்றத்தில் சொல்லி திமுக தலைமையின் ஆலோசனையின்படி வன்னியர் இடஒதுக்கீட்டை தடுத்து நிறுத்த எஸ்.எஸ். சிவசங்கர் மிகப்பெரிய அளவில் உதவி செஞ்சது மட்டும் இல்லாமல் எப்போல்லாம் ஒருத்தர் ஐயா அவர்களும் ஆனால் அன்புமணி அவர்களும் வன்னியர் இடஒதுக்கீடு கொடுத்து அறிக்கையோ அல்லது பேட்டியோ கொடுக்கும்போது இதே எஸ்.எஸ். சிவசங்கர் அவர்கள் வரிஞ்சு கட்டிக்கிட்டு திமுக தலைமைக்கு ஆதரவாக ஜால்ரா போட்டதால தான் அவருக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் பதவியவும் மின்சாரத்துறை அமைச்சர் பதவியும் கொடுத்து அழகு பார்த்துருக்கு திமுக. இதையெல்லாம் நன்கு உணர்ந்த எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தான் மீண்டும் திமுகவில் மிகப்பெரிய அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் பெறணும்னா சொந்த சாதிக்காரர்களின் மீதே பொய்யான குற்றச்சாட்டை முன் வச்சு திமுகவிற்கு ஜால்ரா போட்டால் மட்டும்தான் இனி திமுகவில் நமக்கான இடத்தை நிலைநிறுத்த முடியும். மேலும் தன்னுடைய அரசியல் வாரிசான கதிரவன் அவர்களுக்கு எம்எல்ஏ சீட்டோ எம்பி சீட்டோ வாங்க முடியும்னு சொல்லி தான் இன்றைக்கி தேவையில்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியின் உட்கட்சி விவகாரத்தில் மூக்க நுழைக்கிறது மட்டும் இல்லாமல் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் ஆனால் அன்புமணி அவர்களுக்கும் வேறு வேலை இல்லாமல் தான் திமுகவிற்கு எதிரான அறிக்கை விட்டு விளம்பரத்தை எடுக்கிறாங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இவர்களின் நோக்கமே உட்கட்சி சண்டையை மறைக்கிறதுக்காக தான் இந்த அறிக்கை விட்டு அரசியல் தேடிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். அதாவது எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து எப்படி தப்பிக்கலான்னு மட்டும் யோசிங்க. அதை விட்டுட்டு பாட்டாளி மக்கள் கட்சி எனும் குடும்பத்துக்குள்ளே மூக்கு நுழைக்க முயற்சி பண்ண வேண்டாம் என்பதை உங்களுக்கு அறிவுறுத்தி கடமைப்பட்டிருக்கேன். மேலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளார நடக்கிற குழப்பத்தை எப்படி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இன்றைக்கி சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயாவின் வழிகாட்டுதலோட ஆனால் அன்புமணி தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய எழுச்சியோடு அடுத்த கட்ட இலக்கை நோக்கி நகர ஆரம்பிச்சது என்பதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும்.